அத முதல்ல தூக்க சத்து இருக்கா அது அப்படித்தாயா ஏன்டா அடிக்கிற நிறைய சத்தம் வருது அது வேற வேலைக்கு மாதிரி தம்பி 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 டேய் காத்தி சத்தம் வருதா இல்ல ஏன்னா அந்த கொம்புக்கு தனி சிறப்பு இருக்கு ஏன்னா எத்தனை இசை இருந்தாலும் இந்த கொம்பு இசையே வேற ஏப்பா இந்த சிறப்பு இருக்கு நீ அது என்ன சிறப்பு இருக்கு அதுக்கு இது முன்னால ஒரு மங்கள இசைக்கு ஊதுவாங்க நல்லதுக்கு ஊதலாம் கெட்டதுக்கு ஊதலாம் ஒரு சாமியை அழைச்சிட்டு போயிலே வாசிட்டு போவாங்க அவ்வளவு இனிமையா இருக்கு இந்த என்ன இப்ப இருக்க குறையுது நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் இப்ப இதெல்லாம் பார்க்க முடியல யாருங்க இப்ப நீங்க இத ஊதுறீங்களா இதுக்கு பேர் என்னங்க மருதமணி இத தாண்டா நான் சொன்னேன் அங்க ஊதுனா இதோட பேர் என்னங்க இதுக்கு பேர் எங்க சொல்லி கொடுத்து வந்திருக்கியா இதுக்கு பேர் கொம்பூதி கொம்பூதினா விலங்கா கூதி கொம்பு ஊதி இல்லடா கொம்பு ஊதுற பேர் வந்து கொம்பு ஊதி அதே கொம்பு ஊதுனா ஊதி கொம்பு ஊதி நல்ல வேளை கொம்பு ஊதி பண்ணாதா பழைய துணியாட்ட அந்த ஆட்ட நிக்கல மண்ண எங்க மறுபடியும் முடிச்சு விடுமா ஐயோ போஸ்ட் மரத்தை போய வச்சிருவா அவருக்கு தயவு செய்து இந்த அங்கிட்டு இருக்கவங்க ஏப்பா அங்க இருக்கிறீங்க அங்க நின்றா என் முகர கூட தெரியும் இங்கிட்டு வாங்க சாமி இவ்வளவு இடம் கிடக்கு யாரு உங்களை என்ன பார்க்க போறது வாங்க சாமி இல்லைன்னா அந்த வண்டியை வந்து பாட்டுங்க நீங்க உட்காரலைன்றாலும் பரவாயில்ல வாங்க வந்தது வந்துட்டீங்க வண்டியை வந்து பாட்டுங்க நெருங்க அதை பார்த்தாத்தான் எங்களுக்கு ஆர்வமா இருக்கு நீங்களோ எங்களுக்கு உங்களுக்கு சண்டை மாதிரி நீங்களும் அந்த திண்டுல இருக்கு நாங்க இந்த திண்டுல இருக்க நீங்க அந்த கட்சி நாங்க இந்த கட்சி அந்த கட்சி கோயிலா சொல்லுதே நான் ரெட்டத்துல ஓட்டு 50 தங்களி ஓட்டு அங்க உங்க அப்பேல இருந்து வர முடியும் உங்க அப்பேல இருந்து யார் ஒண்ணு யார சொன்னது நீ உங்க அண்ணன் தம்பியோட அங்க இருந்து அப்படி சொல்லியா 50 நகை நீ வீட்ல வச்சுக்கலாம் ஓ தாமானங்க வச்சுக்கலாம் அங்க ஓகைக்கு என்னதுங்க ஓகைக்கு இன்னைக்கு தயா மருதமணிக்கு ரோஸ் வந்திருக்க அட்ரா அட்ரா கை தட்டுங்க ஆண் வர்க்க மத்தால இருக்கீங்க கை தட்டலாம்ல அவங்க கை அடிக்கற நீ அடிக்கற கையே ஏய் இங்க தள்ளு எங்க சரி அது அத ஏப்பா நல்ல வாயில இருப்பா இல்ல அத கை அடிக்க சொல்லிட்டு நீ போறீங்க ஏண்டா இருப்பா நான் கேக்குறேன் நீ கேட்க முடிஞ்ச அம்மா எங்க ஆத்தாப்பே வந்து உன்னை வந்து என்ன பொண்ணு பாருன்னு சொன்னாங்களா ஓ வீட்ல வந்து என்ன கேட்சி பொண்ணு வீட்டுக்கார வந்து மாப்பிள்ளை பாத்துருக்காங்களா ஏய் இங்க அப்ப என்ன வேமா பேசுற எங்க ஆத்தாப்பே வந்து என் புள்ள வயசுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது நீ வந்து கல்யாணம் பண்றால உன்னை வந்து கூப்பிட்டாங்களா அப்ப என்ன செய்வா நீயா தாயா உனக்கு 7 வருஷம் வயசு யூசிச்சிருக்கி ஓ முகரக்கு நாங்க மாப்பிள்ளை வாக்க வரையும் வச்சு ஒன்னு என்ன பேசா தெரியுமா ஊர்ல தல செவ்வாய் தோசை முண்டையா இருப்பா போல மாப்பிள்ளையும் கிடைக்கல ஒரு மயிரும் கிடைக்கலன்னு சொல்லுவேன் இப்ப ஆம்பளை கல்யாணம் பண்ணி ஒருத்தன் கூட சீண்டி பார்க்க மாட்டாங்க ஒருத்தனோட சீண்டி பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க வீச்சா கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமாரி கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமாரி கொட்ட புள்ள பொம்பளை ஏரியால என்ன சூப்பர் பேர்ரா ஏப்பா இரு சூப்பர் பிகர் அது என்ன துண்டா அது என்ன கோமணமா என்னையா முழு கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமாரி கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமாரி கொட்ட புள்ள போற நாக்கு நாக்கு வட்ட
நல்லா தான் ஆடுறேன், தொட்டோடனே அப்படியே ஸ்டாப் ஆயிடுறேன். அப்படியே அப்படி இல்ல, அது ஈர்ப்பு விஷயம். அவ நல்லா போறவன தானே நைஸ் ஆடிட்டு அந்த இருந்த. யோ யோ நல்லா தானே ஆடிட்டு இருந்த. கீழே எதுக்கு வந்த? எதுவும் வாங்கி கொடுக்கலான்னு வந்தியா? அப்புறம் கீழ தான் இல்ல, இல்ல. வாங்க. செக்அப் பண்றாங்க. என்னன்னு இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான நிறைய ஏய் டூப்ளிகேட். கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்க அறத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். கொதிக்குது ஏன் கொதிக்குத, குக்கரில் கொதிக்குத. அடுப்புக்குள்ள கொதிக்குது. ஒரே தான் தூக்காத, அவன் அடுப்புல விறகு திணிக்க திடுறேன். கொதிக்குது, அடுப்புக்குள்ள கொதிக்குது. விடுமா விடுமா, ஏய், சும்மா ஓட்டிட்டு அவனுக்கு இது விடுமா அவனை. இந்த கோழி மிதிச்சு குண்டா சாக போகுது. டேய் தம்பி, கோழி மிதிச்சு குண்டா சாக போகுது. எழுந்துடா. எதுக்குடா? ஓ ஏண்டா, அதுல உனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாது. அவர் சொல்றாருல்ல, கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமான்னு சொல்றாரு. உனக்கு அறிவு இருக்கா? இல்லடா, நான் உனக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. என்னதுக்கு எனக்கு அதே எதுக்கு பாதிப்பு வருது? இதானே, அது இல்லைண்ணே. நீங்க கோழி மிதிச்சு குஞ்சு சாகுது, ஆனா குஞ்சுல யாரு மிதிச்சாலும் செத்து போயிடுவாங்க. அப்படியா? அதனால அவன் கஷ்டப்பட்டேன். ஏதாச்சும் வாயில வந்துரும். ஏன் நீ அனங்கத்த மீன் வாங்கி ஏய், இப்பதான் அந்த ஆத்தா மாருக்கு பாய் எடுத்துட்டு வராங்க. அந்த ஆத்தா வாங்க ஆத்தா, வாங்க ஆத்தா. அம்மா சொல்லி எடுத்துட்டு வரல. ஆ, கோயில் பூஜாரி கோயில்ல படுக்க போறான்னு விரட்டி விட்டாரு. அப்படியா? அப்ப பூசாரி இருந்தா அங்க கோயில்ல உட்காந்துருக்காளுங்களை விரட்டி விடுங்க பாக்கிட்டு. ஒரு நாளைக்கு எனக்குள்ள வந்து தக்க தக்க தக்கன்னு தெரிஞ்சுட்டு போறது போக ஊரா என்னமா அங்கிட்டு உட்காந்துக்கிட்டு அலையூர் ஆத்துல இருக்கிற அன்னைக்கு போய் அங்க உள்ள உட்காரணுமா? பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி, ஏய், பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி பலபலன்னு ஜொலிக்கிறோ பவள கண்ணாடி, அம்மா வந்து நில்லு மாமே முன்னாடி. அழகே அழகே ஒரு மனைவி ஆட்டவா, அவனை கையை பிடிக்கணும். கண்ணத்துல உமா கொடுக்கணும். பட்ட பூச்சிடி நீ பட்ட பூச்சிடி, கொட்ட பூச்சிடி நீ கொட்ட பூச்சிடி. தப்பு தண்டை செஞ்சாலெல்லாம் நானு. ஏய், என்ன பண்ற? ஏன் இருமா, பாட சொன்னா எவ்வளவு நாளா அந்த நோய் இருக்கு உனக்கு? நோய் தப்பு தண்டை செஞ்சாலெல்லாம் வேறு மொத்தத்துல நானு. என்ன நோய்? என்ன நோய் இது? நானு. பாஜிபா. தப்பு தண்டை செஞ்சாலே நானு. நானே உன்னை தானே எண்ணி நானே வாடு. காலையில என் நானே உன்னை தானே எண்ணி நானே வாடு. எனக்கு நொங்கு ரொம்ப பிடிக்குமே. நொங்கு ரொம்ப பிடிக்கும். நான் நொங்க தரேன், நீ நொங்க தரையா? என்கிட்ட நொங்கு இல்லையே. ஏவா அம்மா கோவிலா, உன்னை நொங்க வச்சுறாப்ல, நொங்கி விடு. நான் நொங்கு தர்றேன். தம்பி, அந்த நொங்கெல்லாம் ஆள் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த நொங்க கொண்டு போட்டு உள்ள வேலையை பாருங்க. அண்ணே, இந்த நொங்க சாப்பிட்டா முடிஞ்சு போகும். ஹலோ இந்த பிளேட் இருக்கிறது எத்தனை வேணாலும் சாப்பிடலாம். ஏங்க, நொங்கு கொண்டாந்துக்கல சூட்டை தணிக்குமா? ஐயோ, சாப்பிட்டு பாருங்க. ஆ? டாடாடா, ஏங்க. நொங்க கொடுத்து ஆளை கரெக்ட் பண்ணிடலாம் அவருக்கு.
3 கண்ணியா 2 கண்ணியா? உங்க புடிச்சத கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா அடி மானே அவன் வாட உடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி. எதுல திருப்பிட்டு அப்பா இவ்வளவு தூரம் நானே உன்னை தானே எண்ணி நானே வாழுவேன். ராவா கட்டி போட்டு கிட்டு நானு ஏங்குறேன். அது ஆத்தே அது ஆத்தே ஆத்தே, ஆத்தே, என் ஆடி மாச காத்தே. செல்லுனமா காத்து நீ சுத்தா பண்ணி போடு. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? ஏடா ஐயா உன் பின்னாடி என்ன பண்றாப்ல? ஏய் ஆ. நீ இப்ப என்ன பண்ண? நான் பார்த்தேன் நீ பண்ணத. நான் உங்களை மாதிரி ஆடத்தாம்மா செஞ்சேன். நீ செஞ்சத இப்ப நான் பார்த்தேன். நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தேன்? யார் என்ன சொன்னாலும் உன்னை விட மாட்டே. தங்கத்தேறி வந்தாலும் உன்னை விட்டு தர மாட்டே. ஏன் உசுருல கலந்த உறவே உன்னை மறந்தாலே நினைவே. வேளாங்கண்ணி கோவிலில வேண்டுனத மறப்போமா. வேளாங்கண்ணி கோவிலில் வேண்டினது மறப்போமா. சித்தனவாசல் கோவிலிலே சிந்திச்சத நினைப்போமா. யார் என்ன சொன்னாலும் யார் என்று சொன்னாலும் ஒன்று விட மாட்டேன். என்ன மொட்டை? அது நம்ம ரெண்டு எடுத்துட்டு அந்த பிள்ளை எதுக்கு வந்துச்சு? எதுக்கு வந்தேன்னு? வேணும்னா கேளுமா, 2 இருக்கு தாரமம்மா. வேணும்னா கேளுமா, என்கிட்ட ஒண்ணு இருக்கு தோரம்மா. எல்லாம் வேணாம். வேணும்னா கேளம்மா, கேளம்மா, வேணும்னா கேளுமா கேளுமா, என்கிட்ட ஒண்ணு ரெண்டு தானே இருக்கு, இருக்கு. உனக்கு தான் வேணுமா. வேணும்னா கேளம்மா, 2 இருக்கு தாரமம்மா. ஏய், கேளுமா கேளுமா, ஒண்ணு இருக்கு கேளுமா. வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு. ஐயாவுக்கு வண்டியில நெல்லு பாரு. ஏய். வண்டி நல்ல ஊரவங்க, வண்டி நல்ல ஊரவங்க, வைகையோ தண்ணி வரும், வைகையோ தண்ணி வரும். இந்தடா, டேய், அட முடியல, அவன் செய்கிறேன். அட வேடிக்கையும் பார்க்க மாட்டேங்கிறேன். என்னமோ அவனே இல்ல இல்ல வைக்க பொருளை படுத்த நாயாட்டமே பண்ற. அந்த புள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. இல்ல தானும் படுக்கிறது தள்ளியும் படுக்கிறது இல்ல கதையா. ஆனா செய்யறெல்லாம் செஞ்சு அப்படியே ஒண்ணுமே தெரியாம நிக்கிறான் பாரு. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே.
கலையரங்கம்லாம் கட்ட முடியாது. கவர்மெண்ட் கட்டுது. காலையில் நடப்போம்ல எக்ஸசைஸ் பண்ணுறது, அது மாதிரி நடந்து இப்போ நடந்துக்கு தெரியல இதுக்கு. இல்ல நான் வந்ததுலேருந்து இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு ஆட்டமா? அது ஒரு கிராமமே சேர்ந்து கட்டினாலும் இவ்வளோ ஒரு கலையரங்கம் இவ்வளோ உயரத்தில் கட்ட முடியாது. முடியாதுல்ல. ஒரு குடும்பத்தில் இவ்வளோ கட்டியிருக்காங்கன்னா எத்தனைக்கு எத்தனை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி அளந்து பார்த்தா ஏன் பின்னாடி நீங்களும் வர்றீங்களா? ஏய் அளந்து பார்த்தியா? நான் எப்போ ஆட ஆரம்பிச்சேன்? ஆனா அளக்கிறதுக்கே அடிச்சுட்டாரு. புத்தானம் இடையப்பட்டியை சேர்ந்த வளையல் கடை அருமை அண்ணா அவர்கள் நாகராஜ் அருமை அண்ணா அவர்கள் சார்பாக இங்கே மூவருக்கும் 201 ரூபாய் அன்பளிப்பா வழங்கி பெருமை பெற்றுள்ளார்கள். என்னப்பா வர வந்தாங்க, நான் எப்படிப்பா இதை போய் பிரிக்கிறது? இன்னும் கொடுத்தா இன்னொரு 100 ரூபா கொடுத்தா ஆளுக்கு 100 ரூபா வச்சுக்கிறோம். இது 31 இன்னும் 10 ரூபாய். 21 65 ரூபாய் போட்டுக்கோங்க. கொண்டா 3 கிளிப்பை மறைச்சிக்கிட்டு அது 5 ரூபா மிச்சம் போடுமே. 65 ரூபாயும் பிரிக்க முடியாது. அந்த 5ஐயும் பிரிக்க அப்ப முடியாது. அந்த காசு கொடுத்தாரு கூப்பிடு. 10 ரூபா இன்னொரு 10 ரூபா வாங்கி தானே விடுவேன். 10 ரூபாய் நல்லது. அவரு உங்களுக்கு கொடுக்கணும் திருப்பி வாங்கிட்டாருன்னா இது வேற. கோயிலா அந்த 200 ரூபாய் உனக்கு சேர்த்து தரோம். வரையா எங்க மருதமணி ஏய் நீ பாட்டில் எல்லாம் எப்படி இருக்க? நீ பாட்டில் 200 ரூபாய் 50 ரூபாய்க்கு வரியான்னு கேட்போம். உங்க முகர பசங்கள பாரு. இல்ல அவ அவளோட காசையும் சேர்த்து கொடுக்கலாம். உங்க முகரளுக்கு 200 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வர பிள்ளை நினைச்சீங்களா? போய் வேற ஆள பாரு. ஆமா 200 அட்வான்ஸ் ஆச்சுக்கமா. என்ன அட்வான்ஸ்? நாளைக்கு வர்றது நான் வேற வேற கூப்பிடல. நீ எதை கேட்டாலும் தப்பா எடுப்ப. இப்படி சொன்னீங்களா? நீ தப்பா நினைக்காதடா. நீ எனக்கு பெரிய மாமா. யாரு? ஐயோ கோயிலா யாருக்கு நன்றி சொல்றது? நீங்க பிடிச்சிட்டு இருக்க உங்களுக்கு டீ பழம் போய் வாங்கிட்டு வரவா? டீ பலாரவளா அதெல்லாம் அப்படியே வாயில சப்புன்னு முட்டை டீ பலாரவளா கொடுத்தாங்க. எவ்வளவுல கொடுக்க சொல்றா? சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வார மூடு. ஏய் எதோ கைக்குள்ள விடுற? ஏய் கையை உள்ள விடுற? ஏய் நீ கட்டி பிடிக்கிற மாதிரி பாவாடைக்குள்ள கையை விடுற? ஏய் உன்னை பொளத்து விட மாட்டேன். இந்த கைய கூட மாந்து வரனே. ஏய் நல்லா மணக்குது. ஆனா பெட்டி இப்படி ஏய் நீ அங்க காட்டு எனக்கு இங்க வாடா. நல்லா மணக்குது. ஏயா என்ன செண்டு ஓட்டு வந்தியாயா? ஏய் செண்டு செண்டு ஓடக்கூடாது. செண்டு ஓடுறியா? நீங்க தானே ஒரு கலகலந்து ஏதோ போந்து வைக்கிறதுனா போந்து வைக்கிற அண்ணே காலைய கண்ணே தன்னானே நானே நன்னே. மைக்குக்காரனும் குலதெய்வம், ஆல்ரவுண்டு அண்ணனும் குலதெய்வம், சரி வெற்றி அலையதனன் குலதெய்வம், மிருதங்கம் தம்பி குலதெய்வம், தாளம் அவர் குலதெய்வம், அவனுக்கு முன்னாடி குலதெய்வம் எனக்கு பின்னாடி குலதெய்வம். உனக்கு பின்னாடி தெய்வம் பின்னாடி குலதெய்வமா? அவனா நின்று என்ன அப்படிலாம் நினைக்காதீங்க. அவனா? நாங்க 2 பேரும் ஒரு குடும்பம். அதனால பின்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி அவன் பூசை வைப்பான் கோயிலுக்கு, 6 மாதத்துக்கு பின்னாடி நாங்க பூசை ஓ வைப்பேன். அதனால தானா? சரி நான் ஊருக்கு போயிட்டா ஊருக்கு போட்டா நான் முன்னாடியே வச்சுக்கிறேன். என்கிட்ட இந்த உள்ள குஞ்சு குடிக்கிறோட இருக்குடா. இருக்கிற இடமே தெரியல, நீ முன்னாடி பின்னாடி. அம்மா இருக்கிற இடம் எந்த நேரமா தெரியும்? அத்தா இருக்கிற இடம் தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? நீ கோயிலா வர்றேன்னு சொன்னாங்க. கோயிலா வர்றேன்னு சொன்னோடனே கலட்டி பிரிச்சுல வச்சுட்டு வந்துட்டேன். ஒண்ணுமே இல்லாத கொண்டு வந்திருக்கியா? அம்மா அப்படி நினைக்காதம்மா, ஆளை பார்த்து இடவிட வேற யாரைய பார்க்கணும்? எப்பவுமே அப்படி நினைக்கப்படாது. வேற என்ன நினைக்கணும்?
ஆமா உங்களுக்கு தேவையான நேரத்துல ஒரு உண்மை சொல்ல வரட்டேனே. இப்பதானே உன்னுடைய அருமையெல்லாம் சரி சரி இந்த மக்கள்கிட்ட நான் சொல்லலைன்னு நாளைக்கு இவங்கள என்னை தவறா நினைப்பாங்க. சரியா சொல்லுங்க கோயிலா சொல்லுங்க. என்னன்னு? கோயிலா என்ன கோயிலா? ஏய் ஏன் ஏய், உன்னோட அருமை பெருமை இந்த உலகத்துக்கே தெரியணும். யூடியூப்ல விட்டாங்கப்பா. என்ன அருமை பெருமை? நீ எல்லாம் என்ன மனுஷி? என்ன ஏய் இன்னைக்கு என்ன 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 குறை கண்ட சொல்லு. எங்க அண்ணனுக்கு இருக்கா? ஏய், என்னையா சொல்லுயா? கோயிலா விட உனக்கு சூப்பர்னு. அழுகாத 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 அழுகாம சொல்லு. ஏதோ ஏய் நீங்க புதுக்கோட்டையில தனியா ரூம் பிடிச்சிருக்கீங்களே எனக்கு தெரியுமியா. நீங்க அந்த வேலை தான் பாக்குறீங்க. இங்க வேணா வாங்கம்மா இடையில நீங்க 2 பேரும் ஜெயில நாங்க வந்து என்ன பண்றது? நீங்க இடையில படுத்துக்கிறீங்க நான் ஏன் ஒண்ணு இங்க ஒண்ணா இருக்கிறவங்கள பிரிப்பானே. ஐயோ நீங்க வந்து நாங்க பிரிச்சு அடிக்கலாம். அங்கேயே கிட்டி அடிக்கிறீங்க. என்னென்ன கூப்பிடுறீங்க? பாசம் முழு போட்டீரி தன்னானே நானே நன்னே தானே நன்னே. என்னடா மாடு வெறிச்சு வெறிச்சு ஏடா டேய் இந்தாரே என்னடா தனியா மருதமணி பயமுறுத்துறாப்ல மருதமணி. மருதமணி பயமுறுத்துறாப்ல மருதமணி. இன்னும் 4 அடி அடிமா. மருதமணி பயமுறுத்துறாப்ல மருதமணி. அதான் தாயே, இங்க அடிச்சது போதும். நெஞ்சில எத்தனை அடிச்சியோ அப்படியே நல்லா பாருங்க. திஸ் இஸ் லவ். என்ன தெரியுமா? என்னது? அந்த பையன் உங்களை விரும்புறாராம். எது எது விரும்புகிறார். சே பிஆர் கட்டி என்ன சொல்றது தெரியுமா? கோயிலா ஒரு நாளைக்கு 2 தடவையும் என்னது? காங்கிரட் போடுறது. பர்மா 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 அப்படின்னா வர்மா அப்படின்னா என்ன தெரியுமா? இரவு ஒரு வட்டம், பகல்ல ஒரு வட்டம். என்னது? காங்கிரட் போடுறது. சடார் மடார். அப்படின்னா காய விட்டு போடுவாராம். என்ன போடுவாரு? காங்கிரட். சிங்கிளி மங்கிலி. என்னண்ணே என்ன இந்த பிள்ளைக்கு மேலேண்ணே. சரி என்ன இதே நான் உன்னோட என்னண்ணே? சரி விடு என்ன ஐயோ, நீ சொன்னா நீயே அவனை அடிப்ப. சொல்லுங்க மருதமணி. ஏன்னா எனக்கு அட தாண்டி சொல்லுங்க மருதமணி. என்ன அவன் சொல்றியா? உன்னால முடியல நோத்தால அடிப்பட சொல்றியா? டேய் நான் என்ன சொன்னேன்? ஏய் அதுக்கு அது அர்த்தம் என்ன நீ தப்பா சொல்ற? அப்புறம் அப்படியா சொன்ன? அப்படி அப்புறம் அப்படி சொல்லலனே. அப்படி சொல்லல. அப்படி சொல்லலனே. ஐயோ நீங்க இப்படி இருக்கீங்க உங்க. வேற என்னப்பா சொன்னாரு? அவர் சொன்னது அப்படி சொல்லல. உன்னால முடியல நீ செய்யின்னு சொன்ன. அப்படி அவர்னால முடியல நீ செய்வியா? ஆனா 2 பேர் சங்கிலி மங்கிலி. இப்ப என்ன தெரியுமா? ரைட்டு பூரா ஆஃப் பண்ண சொல்றியா? நான் செய்கிறேன். ஆஃப் பண்ணுவாங்க. காங்கிரட் பகல்ல போட முடியாதான். பகல்ல தான் காங்கிரீட் போடுவாங்க. புஜாலோ குஜாலா. எப்படின்னா அப்படின்னா என்ன? ஐயோ ஒண்ணும் தெரியாத செலவுலையா இருக்கு. நேந்திரம்பழம் வாங்கிட்டு வரவா பூவம்பழம் வாங்கிட்டு வரவான்னு கேட்கிறேன். நேந்திர பழம்னா எதுக்கு? பூவம்பழம் எதுக்கு? பொழந்து விடு. ஏமா நேந்திரம் எதுக்கு? பூவம்பழம் எதுக்கு? நேந்திரம்பழம்னா ஒரு பழத்திலேயே முடிஞ்சு போயிருமா? வயிறு ரொம்பிடும். அவர் நம்பிருமா? அப்புறம் பூவம்பழம்னா 4-5 பழம் வேணுமா? அப்படியா? சரி சரி. உனக்கு 4-5 பழம் இஷ்டமா? ஒரே பழம் இஷ்டமா? ஒரே பழம் போதும். ஐயோ பன்றியா ஏலே, இல்ல குண்டு? இல்ல, பெரிய பழமா பாக்குது. அப்பெல்லாம் நம்ம தூரமான புத்தராஜ் தெரியும். ஆனா எங்கண்ணே கிடைக்கும் என்னது? நேந்திரம்பழம்? ஏய் அது கேரளா போகணும். அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் ஏண்டா அனைவர்கிட்ட காசு வாங்கிட்டு போய் நேந்திரம்பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே நேரத்தை முடிச்சு நம்ம ஊருக்கு போய் அப்படி இல்லப்பா. கேட்டுச்சுல புள்ள கேட்டுச்சுல. எவ்வளவு தூரமா இருந்தானே. பன்றியா பன்றியா குன்றியா குன்றியா. இதுக்கு ஆனா நீ எதுக்கு எக்க போறியாரு? எதுக்கு எக்கோ போடுறதுனால இதுக்கு மட்டும் எக்கோ போடுறாங்க. அப்படின்னு என்ன பார்த்து? ஐயோ நீ சிரிக்கும் போது நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ எல்லா பொம்பளைட்டையும் அப்படித்தான் பேசுறேன். அண்ணே, கோயிலாவுக்கு கொண்டே திரண்டு இருந்தா இப்போ வந்து இந்தி
பேசுவீங்களா? என்னண்ணே ஏன் கூட இருந்து ஹிந்தியை நாங்கண்ணே படிச்சேன். ஏய் நான் சும்மா இருக்கல ரூம்ல இருந்து அப்படியே படிச்சிட்டே எதுல இருந்து அந்த ஹிந்தி ரூம்ல எங்கப்பா படிச்சா? ரூம்ல இருந்து ரூம்லயா? அண்ணே அண்ணே சொன்னையா சொல்லுங்க, நான் அந்த பிள்ளை சொல்லி தர்றேன். ஏக் ஏக் ஏக்குன்னா என்ன தெரியுமா? ஏக்குன்னா ஒரு வரல விட சொல்றாரு. தோ தோக்குனா 2 तीन तीन 3 விரல், चार 4 விரல், 5 மொத்தமா விட சொல்றாரு. மொத்தமா 5 விரலும். எங்க? 6 5 வரையும் இந்த ஹிந்தி சொன்னப்ப 6ன்றது தமிழ்ரா. சரி இப்ப தெலுங்கு. ஏய் நான் போறேன் உங்க கூட இருக்க. ஏய் ஏன்டா? ஏன் ஹிந்தி சொல்றாரு, தெலுங்கு சொல்றாரு. இத்தனை மொழி தெரிஞ்சிருக்கானே? என்னண்ணே? அது தம்பி நம்மளோட தம்பி இருந்துகிட்டு இத்தனை மொழி அவன் ரூமில் போய் பார்த்தா வெறும் புத்தகமா அடிக்கிருக்கான். என்ன புத்தகம்னு தெரியல. அவ்வளவு புத்தகம். எல்லா மொழி புத்தகமும் இருக்கு. ஹிந்தி இருக்கு, தெலுங்கு இருக்கு. நீங்க போய் படிச்சு பாத்துருக்கீங்க. நான் போய் படிச்சு பார்த்தேன்ல. அண்ணே தெலுங்கு சொல்லுனே. ஏய் பாப்பா கேட்டுக்கு அப்புறம் நீ வாடி பறந்துற. நான் தெலுங்கு சொல்றேன் லூ போட சொல்றேன். நான் லூ போட்டேனே. இது என்னது? அது மைக், அது ஆல் ரவுண்ட், அது பெட்டி, அது மிருதங்கம், இது தாளம். இப்ப எல்லாரும் லூ போட சொல்றேன். இது மைக் லூ, அது ஆல் ரவுண்ட் லூ, அது பெட்டி லூ. இரு. லூன் என்ன இங்க போட்டு சொல்றீங்க? ஏம்மா மைக்கு நினைச்சிட்டேன். அங்கதான் நம்ம போடணும். சொல்றது அந்த காலத்துல குண்டு மைக்கிலே அது அது மிருத பெட்டி லூ. நான் அப்படி பிரிச்சா சொல்ல முடியும்? அப்படிதாங்க சொல்லணும். இல்லாட்டி சொல்லு, வேற அர்த்தமா வேகமா இருக்கு. சொல்லும்போது வந்துருப்பா. உங்களை காதல் எப்படி தெரியுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்ணில் தோன்றாதது ஒரு காட்சியாகுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? காதல் வேறு பெண்ணே, காமம் வேறு பெண்ணே, தேகம் தேடும் காமம் தெய்வம் தந்த காதல். இடையில் 2 கோடு அதுதான் ரொம்ப பார். கோடு போடு உன்னை தாண்ட மாட்டேன், தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன். போதையினை விடாமலும் அகப்படாமலும் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்ணில் தோன்றாதது ஒரு காட்சியாகுமா? கதிர்கள் முத்து போனால் களத்தில் சேரவே, காதல் முத்து போனால் இங்கே சேரவே. இலைகள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்க வேண்டும். இலைகள் கொஞ்சம் சாய்ந்தால் இந்த மார்பில் சாய வேண்டும். ஒன்றில் ஒன்றாய் சேர வேணும். உன்னில்லை சேர வேண்டும். போதையினை விடாமலும் அகம்படாமலும் தட்டில் பூவெளிக்கையான மாட்டேன். காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்ணில் இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமை